அழகு தமிழ் அகாடமி அன்புடன் வரவேற்கிறது. எதற்காக இந்த காணொளி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்லைனில் பார்த்துருப்பீங்க. அடுத்து என்ன திட்டம் அப்படின்னு டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானர் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. டிசம்பர் 3 ரிலீஸ் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட இன்றைக்கி ரிலீஸ் பண்ணி 25 நாள் 26 நாள், எக்ஸாக்டாக சொல்லணும்னா 27 நாள் ஆகுது இன்றைக்கோட. கண்டிப்பாக நீங்கள் வந்து அடுத்து என்ன பிளான் பண்ணலாம் அப்படின்றது கண்டிப்பாக வச்சுருந்துருப்பீங்க. ஆனால் ஒரு சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா, நியூ இயர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், 1ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்றது ஒரு உங்களுக்கு மைண்ட் செட்டில் ஒரு செட் பண்ணி வச்சுருப்பீங்க. 1ஆம் தேதியிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு. இதே மாதிரி தான் போன வருஷமும் நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம். 1ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. தயவு செஞ்சு சொல்கிறேன், நீங்கள் வந்து 1ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்லாம் நீங்கள் நினைக்காதீங்க. இன்றைக்கே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. பிளான்லாம் எல்லாமே போட்டு ரெடியாக வச்சுக்கோங்க. பேட்சில் ஏதாவது ஜாயின் பண்ணுறதா இருந்தால் கூட ஜாயின் பண்ணுங்கள். சிலபஸை எப்படி கவர் பண்ணணும், போன முறை என்ன தப்பு பண்ணோம், இந்த முறை என்ன தப்பு பண்ணக்கூடாது, இந்த முறை எதனால் நம்ம ஏன் செலக்ட் ஆகலை அப்படின்றத நீங்கள் தயவு செஞ்சு அனலைஸ் பண்ணி ஒரு நோட்டில் ஒரு பேப்பரில் கண்டிப்பாக எழுதி வச்சுக்கோங்க. இந்த தப்புலாம் நம்ம நடக்க போகிற, அதாவது 2026 வரப்போகிற குரூப் 4 இல்லை குரூப் 2 குரூப் 1 எக்ஸாமில் நம்ம இந்த தப்புலாம் பண்ணவே கூடாது அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக எழுதி வச்சுக்கிட்டு கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பை வந்து எடுத்து வைங்க. ஆனுவல் பிளானர் வந்ததுக்கப்புறம் நீங்கள் கிட்டத்தட்ட எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா, அதாவது குரூப் 4லாம் பார்த்தீங்கன்னா இன்னுமே ஒரு வருஷத்துக்கு இருக்குது. அந்த ஒரு வருஷத்தில் வந்து நம்ம எவ்வளோ கவர் பண்ண போகிறோம், எப்போ ரிவிஷன் வைக்க போகிறோம் அப்படின்னு டேட்லாம் இன்றைக்கே ஃபிக்ஸ் பண்ணுங்கள். 1 வீக்குக்கு எவ்வளோ பாடம் படிக்கணும் அப்படின்றது தயவு செஞ்சு நீங்கள் பண்ணுங்கள். நியூ இயர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. நீங்கள் அப்படி நினச்சிங்க அப்படின்னா இந்த 2 நாள் வந்து வேஸ்ட்டாக போயிடும். நீங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கூட ஒரு அட்லீஸ்ட் ஒரு பாடம் 2 பாடமாவது படிக்கலாம். அதுவும் ஒரு டாப்பிக்கில், அதாவது பாலிட்டியில் ஒரு பாடம் அந்த மாதிரி. நீங்கள் 5 சப்ஜெக்ட் 6 சப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா அதில் பார்த்தீங்கன்னா 6 பாடம் அந்த மாதிரி படிக்கலாம். இந்த 6 பாடம் படிச்சிங்க அப்படின்னா அது உங்களுக்கு தான் ப்ளஸ். சப்போஸ் நீங்கள் 1ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு தான் மைனஸ். இந்த 2 நாள் வேஸ்ட்டாக போயிடும். 48 ஹவர்ஸ் 48 ஹவர்ஸில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 8 மணி நேரம் 16 மணி நேரம் தூக்கத்துக்காக போயிருந்தால் கூட ஒரு அட்லீஸ்ட் ஒரு 8 மணி நேரம் 16 மணி நேரமாவது நம்ம படிக்கலாம் மீதி இருக்கிறதுல. அதான் தயவு செஞ்சு சொல்கிறேன், நீங்கள் கண்டிப்பாக வந்து பிளான் பண்ணியிருப்பீங்க. குரூப் 1 படிக்கணும், குரூப் 2 படிக்கணும், குரூப் 4 படிக்கணும் அப்படின்றது. அடுத்து உங்களோட திட்டம் என்னவாக இருக்குது, இந்த எக்ஸாம் தான் நான் படிக்க போகிறேன், இல்லை நான் குரூப் 1 தான் படிக்க போகிறேன் அப்படின்னா காமனான டாப்பிக்லாம் என்னென்ன இருக்கோ எல்லாமே கவர் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணால் மட்டும்தான் பண்ண முடியும், இல்லைனா பண்ண முடியாது. நீங்கள் 1ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க. அப்புறம் பொங்கல் முடிஞ்சு பண்ணலான்னு நினைப்பீங்க. அதுக்கப்புறம் பொங்கலுக்கு அப்புறம் ஜனவரியே போயிடும். அதுக்கப்புறம் பிப்ரவரியில் 28 நாள் மட்டும்தான் இருக்குது, அதுவும் போயிடும். அப்புறம் மார்ச் வந்துடும். அப்புறம் கொஞ்சமாக எலெக்ஷன் வந்துடும். அப்புறம் மறுபடியும் எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் யார் பண்ணுறாங்க அப்படின்னு கிட்டத்தட்ட அப்படியே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அப்படியே எக்ஸாம் நடந்துடும். டைம் போகிறதே தெரியாது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வருஷமும் அதே மாதிரி தான், டைம் போகிறதே தெரியல. இப்போ தான் ரிலீஸ் பண்ண மாதிரி இருந்தது, இந்த வருஷமே முடிஞ்சு. இந்த வருஷத்தில் மட்டும்தான் 4 எக்ஸாமும் இருக்குது. தயவு செஞ்சு 4-5 எக்ஸாமும் இருக்குது. அதில் குரூப் 1 குரூப் 2 குரூப் 4 3 எக்ஸாம், அதிகபட்சமாக 3 எக்ஸாம் நிறைய பேர் பார்க்குறது. மோஸ்ட்லி 20 லட்சம் பேர் எழுதுறது பார்த்திங்க அப்படின்னா குரூப் 4 மட்டும்தான். நீங்கள் என்ன எக்ஸாமுக்கு படிக்க போகிறீங்க அப்படின்னு நினச்சி நீங்கள் தயவு செஞ்சு இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணிங்க, இல்லை பிளானாவது போட்டு வைங்க. இதை பண்ண போகிறோம், இன்றைக்கி இதை பண்ண போகிறோம் அப்படின்றது. வேலைக்கு போய் படிக்கிறவங்களுக்கு இது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. கண்டிப்பாக நீங்கள் 1ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுற எண்ணம் இருந்தால் கை விட்டுடுங்க. தயவு செஞ்சு சொல்கிறேன், இன்றைக்கிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுங்க, பிளான் போட்டுக்குங்க. மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அழகு தமிழ் அகாடமி. நன்றி, வணக்கம்.